நம்ம இந்த மெட்டா வாட்ஸ்அப்பை சும்மா விட்டாலும் நம்மளை இது விட மாட்டேங்குது. இப்போ வந்து மெட்டா வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது புது அப்டேட்லாம் கிடையாது. ஆல்ரெடி கூகுள் ஜெமினியில் வந்து இந்த அப்டேட் இருக்குது. அது என்னென்னா இமேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக இமேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி வந்து கோபைலட், அப்புறம் நம்மால் சாட்ஜிபிடி, கூகுள் ஜெமினி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வந்து க்ரியேட் பண்ணலாம், ஜிஃப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான். இதில் ஒரு காமெடியான ஒரு மேட்ரு இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குறேன். Capital V, window keyboard, capital C, D, R, E, A, G, D, space, create image, O, I, N, M, shift, A, G, E, space, image, H, F, B, O for R, home, V, space, for car, V, C, A, D, R, back, கார் இமேஜ் கேட்குறேன். இப்போ வந்து இமேஜ் அது இது ஓகே. Heading in list 7:42 p.m. Photo 146K. Cancel download 7:47 p.m. View photo button. Meta AI just now. ஓகே, இப்போ வந்து கார் இமேஜ் நமக்கு உடனே வந்துடுச்சு. இதெல்லாம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், க்ரியேட் வீடியோ ஃபார் கார் ரன்னிங் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். WhatsApp message edit showing English UK keyword key capital V window keyboard capital C capital E R W E A D space create V O I E F D E O space video G F O E R space 4 C A R space car X S D R doctor I A K I U I V I N driving F space driving replaced driving space டிரைவிங் கொடுத்துட்டேன். keyboard hidden send but Meta AI with Llama 3.1. இப்போ இவன் பண்ணுற காமெடியை பாருங்க. Heading in list view photo but create 740 photo to 184 KB but அதுக்கும் நமக்கு இமேஜ் அனுப்பிச்சிருக்கான். இப்போ இவன் வந்து நான் இமேஜ் கேட்குறேன், இமேஜ் அனுப்புகிறான் ஓகே. ஜிஃப்பு கேட்குறேன், அதுக்கு இமேஜ் மாதிரி தான் அனுப்புகிறான், வீடியோ மாதிரிலாம் அனுப்பலை. இதெல்லாம் ஓகே. நான் வந்து டேரெக்டாகவே கேட்குறேன், வீடியோன்னு கேட்குறேன். அப்போ ஒன்று எனக்கு வீடியோ சென்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா என்னால் வீடியோ சென்ட் பண்ண முடியாது, அந்த சர்வீஸ் இல்லை அப்படின்னு அனுப்பணும். ஆனால் இவன் எனக்கு இமேஜ் அனுப்புகிறான். இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்த்தேன், அதே மேட்டர் தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்கிட்ட வந்து இந்த சர்வீஸ் கிடையாது, என்னால் இது க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் இங்கிலீஷ் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுப்பான். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம எது கேட்டாலும் இமேஜ் அனுப்புகிறான். இது என்ன கான்செப்ட்னே தெரியல. ஸோ இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு இது பார்த்தோன்னே செம காமெடியாக இருந்துச்சு. பட் இது வந்து நல்ல ஃபீச்சரானு கேட்டிங்கன்னா என்னால் 100% சொல்ல முடியாது. பட் இது ஒரு ஓகேவான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஜெமினியில் ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் வந்துருச்சு. கூகுள் ஜெமினி சாட்ஜிபிடியில் தான் வந்து ஏஐயில் ஆல்ரெடி இது இருக்குது. இப்போ மெட்டா ஏஐ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இந்த ஃபீச்சர்லாம் அவன் கொடுத்துருக்கணும். பட் ஆனால் அவன் கொடுக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு இது நான் ஒரு சூப்பர் பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி என்னால் இந்த ஃபீச்சரை சொல்ல முடியல. பட் இது நமக்கு டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் தெரியல.
ஒரு க்ரியேட்டராக உங்களுக்கு புது புது இமேஜஸ் தேவைன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜெமினி ஆப்லாம் யூஸ் பண்ணுறத விட வாட்ஸ்அப்லேயே இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் எப்படின்றத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.